பல மாதங்களின் பின் அடர்ந்த தாடியுடன் கையில் விலங்குடனும் வெளியே இழுத்து வரப்பட்ட பிள்ளையான் மீண்டும் சிறையில் அடைக்கும்படி உத்தரவு. மீண்டும் பிள்ளையானை சிறையில் அடைத்ததை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த அரசுக்கு எதிராக நான் மீண்டும் வழக்கு தொடரப் போகின்றேன். கொந்தளிக்கும் உதயகம்மன்வல. உதயகம்மன்வலவின் புத்தக வெளியீட்டிற்கு சஜித் பிரேமதாச சென்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது குற்றம்தான். சஜித் பிரேமதாசவின் கட்சியைச் சேர்ந்த இம்ரான் மஹ்ரூப் கடும் கோபத்தில் எச்சரிக்கை. யாழில் சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த பௌத்த பிக்குவுக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல். அர்ஜுனாவை உடனடியாக நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும், இல்லையேல் கைது செய்வதற்கு உத்தரவிடப்படும் எச்சரிக்கை விடுத்த நீதிமன்றம். நாமல் ராஜபக்சவை நெருங்கும் கிறிஸ் நிறுவனத்தின் ஊழல் வழக்கு. 70 மில்லியன்கள் எங்கே? தவணையிடப்பட்ட வழக்கு விசாரணை. கடந்த 2006ஆம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சீனா ரவீந்திரநாத் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் நேற்று கல்கிசை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தல் மற்றும் ஏனைய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனை கிடைக்கும் வரை பிள்ளையானை விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிசை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2025 ஏப்ரல் 8ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட அவர் சுமார் 359 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக 4 முறை தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட்டிருந்த நிலையில் இறுதி உத்தரவு இன்று நிறைவடையவிருந்த நிலையிலேயே அவர் நீதிமன்றில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டார். உபவேந்தர் காணாமல் போன சம்பவம் மட்டுமின்றி பிரிட்டனின் சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்ட ஆவணப்படத்தில் சுமத்தப்பட்ட பாரதூரமான குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் இவரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கடந்த ஒரு வருடமாக விரிவான விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். பிள்ளையானின் மிக நெருங்கிய சகாக்களில் ஒருவராக இருந்த ஆசாத் மௌலானா முன்வைத்த வெளிப்படுத்தல்களின் அடிப்படையில் 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற உய்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல்களை முன்னெடுத்த குழுவினருக்கும் இலங்கையின் புலனாய்வு பிரிவின் பிரதானிகளுக்கும் இடையில் சந்திப்புகளை ஒருங்கிணைக்க பிள்ளையான் உடந்தையாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த விசாரணைகள் இடம்பெற்றன. முன்னதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் 2005ஆம் ஆண்டு நத்தார் தினத்தில் மட்டக்களப்பு புனித மரியாள் தேவாலயத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் 2015ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட பிள்ளையான் சுமார் 5 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். இருப்பினும் 2021ஆம் ஆண்டு சட்டமா அதிபரினால் குறித்த வழக்கு மீளப் பெறப்பட்டதை தொடர்ந்து அவர் மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட வேளை பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தல் மற்றும் ஏனைய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனை கிடைக்கும் வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிசை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பிள்ளையானை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க கல்கிசை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்த உள்ளதாக உதய கமன்பில தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஒரு வருடமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் நேற்று கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். இந்த விடயம் குறித்து அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் உய்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பிள்ளையானை கைது செய்து விசாரணைகளை மேற்கொள்வதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்ட விடயம் பொய் என்பது ஒரு வருடத்துக்கு பின்னர் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு வருட காலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். ஆனால் அவர் மீது உய்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் எவ்வித குற்றச்சாட்டுகளும் பிள்ளையான் மீது சுமத்தப்படவில்லை. பிள்ளையான் விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்டமை தவறு, எனவே இராணுவத்தில் இணையாமல் அவர் ஆயுதமேந்தி விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்டமை சட்டவிரோதமானது என்று குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்துக்கு விடயங்களை முன்வைத்தார்கள். அதேபோல் அவர் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை கடத்தி காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பான விடயங்களும் நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டது. காணாமலாக்கப்பட்ட உபவேந்தர் விவகாரத்தில் பிள்ளையானை கைது செய்ய முடியாது. ஆகவே அவரை விடுதலை செய்யுமாறு நாங்கள் நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைத்தோம். பிள்ளையான் சார்பில் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் இந்த விடயம் தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை கோரும் வரையில் பிள்ளையானை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கல்கிசை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை ஏற்க முடியாது. இந்த உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்துவேன். விடுதலை புலிகள் அமைப்பு நடத்தி சென்ற சித்திரவதை முகாம்களை பிள்ளையான் கணக்கில் சேர்ப்பதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் முயற்சிக்கின்றது. இதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என உதய கமன்பில ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார்.
ரக்பி விளையாட்டை மேம்படுத்துவதற்காக கிரிஷ் டிரான்ஸ் ஒர்க்ஸ் கொழும்பு என்ற நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட ரூபாய் 70 மில்லியனை முறைகேடாக பயன்படுத்தியதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மீது தொடுக்கப்பட்ட வழக்கில் 23ஆம் தேதியன்று விசாரணையை தொடங்குமாறு கொழும்பு உயர் நீதிமன்றம் நேற்று நிர்ணயித்தது. ரக்பி போட்டியொன்றை நடத்துவதற்காக 2012 அக்டோபர் 15 முதல் 2013 அக்டோபர் 14 வரை ரக்பி விளையாட்டை மேம்படுத்துவதற்காக வன்னகுவத்தையை சேர்ந்த வட்டுகே டானன நிமல் ஹேமஸ்ரீ பெரேரா என்ற நபர் மூலம் 70 மில்லியன் ரூபாயை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுமார் 25 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுடைய குஷ் ரக போதைப் பொருளுடன் நபரொருவர் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்று மதியம் தாய்லாந்தின் பேங்காக் விமானம் மூலம் இந்த போதைப் பொருளை நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார். அவர் எடுத்து வந்த 4 பயண பொதிகளில் இருந்த 16 சைலன்சர்களுக்குள் மிகவும் நுணுக்கமான முறையில் இந்த போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த சைலன்சருக்குள் இருந்து 25 கிலோ 500 கிராம் எடையுள்ள குஷ் மீட்கப்பட்டதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வர்த்தகர்களுக்கான சிவப்பு வழி ஊடாக இந்த போதைப் பொருள் தொகையை வெளியே கொண்டு செல்ல முயன்ற போதே சந்தேக நபர் சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலக்கரி ஊழல் மோசடியாளர்களையும் அதற்கு பொறுப்பானவர்களையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாதுகாப்பதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். பத்திரமுள்ள நில மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்விடயங்களை குறிப்பிட்டார். இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள் முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தைப் போலவே இருப்பதாக விமர்சித்த நாமல் ராஜபக்ஷ பிக் பாக்கெட் அடித்தவனே திருடன் திருடன் என கூச்சலிட்டு கொண்டு ஓடுவது போன்ற நாடகத்தையே அரசாங்கம் அரங்கேற்றுவதாக கூறினார். நிலக்கரி ஊழலில் ஈடுபட்டவர்களை ஜனாதிபதி பாதுகாத்து வருவதாகவும் அவர் விவசாய அமைச்சராக இருந்த காலத்தில் அமைச்சுக்கு கொண்டுவரப்பட்ட நபரே இன்று இந்த நிலக்கரி ஊழலுக்கு பின்னணியில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான ஒருவரை தற்போது அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக நியமித்து தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்து இந்த ஊழல் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் ஜனாதிபதியின் நடத்தையையும் அறிக்கைகளையும் பார்க்கும் போது இந்த ஊழலின் பின்னணியில் அவரே இருக்கிறார் என்பது தெளிவாகின்றது என தெரிவித்தார். நாட்டில் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு மற்றும் எரிபொருள் விலை உயர்வு குறித்து ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் எந்த ஒரு கவலையும் இல்லை என சுட்டிக்காட்டிய நாமல் ராஜபக்ஷ எரிபொருள் விலை உயர்ந்தாலும் அதற்கேற்ப அரச ஊழியர்கள், வைத்தியர்கள் அல்லது அத்தியாவசிய சேவை வழங்கும் அதிகாரிகளுக்கான கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்படவில்லை என தெரிவித்தார். மேலும் உள்நாட்டில் நெல் அறுவடை செய்யப்படும் காலத்திலேயே அரிசியை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய அரசாங்கம் முற்படுவது விவசாயிகளை நடுத்தெருவில் நிறுத்தும் செயலாகும் எனவும் அவர் எச்சரித்தார். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் தமது அரசாங்கம் மக்களுக்கு 5000 ரூபாய் நிவாரணத்தை பல முறை வழங்கியதை நினைவு கூர்ந்த அவர் தற்போதைய அரசாங்கம் நிலக்கரி ஊழலால் ஏற்பட்ட நஷ்டத்தை மக்கள் மீது சுமத்தி மின்சார கட்டணம் மற்றும் வரி சுமைகளை அதிகரிப்பதாக குற்றம் சாட்டினார். தெல்லிப்பளை வைத்தியசாலை புற்றுநோய் பிரிவு வைத்தியர் தொடர்பில் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினார்கள் எனும் குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்ட 2 வைத்தியர்களுக்கு எதிராக நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் யாழ்ப்பாண நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு விசாரணைகள் நேற்று வியாழக்கிழமை நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை அவதூறு பரப்பினார் என குற்றம் சாட்டப்பட்டுள்ள வைத்தியர் ஒருவர் சட்டத்தரணியூடாக மன்றில் முன்னிலையாகியிருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மன்றில் முன்னிலையாகவில்லை. அதனை அடுத்து வழக்கு விசாரணைகளை எதிர்வரும் 24ஆம் தேதிக்கு தேதியிடப்பட்ட மன்று அன்றைய தினம் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்ட 2 வரையும் மன்றில் முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தியுள்ளது. சிங்கப்பூர் மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்து வந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் குணமடைந்ததை தொடர்ந்து 24ஆம் தேதி பொது பிரிவுக்கு மாற்றப்பட்டார். மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்த பிறகும் மருத்துவ சிகிச்சைகளுக்கு செல்ல வேண்டியிருப்பதால் அவர் மருத்துவமனைக்கு அருகிலுள்ள ஒரு தங்கும் விடுதியில் தொடர்ந்து தங்கியிருக்கின்றார். நாட்டின் முன்னணி தனியார் மருத்துவமனை ஒன்றை சேர்ந்த சிறப்பு மருத்துவர் ஒருவர் முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலையை பரிசோதிப்பதற்காக தற்போது அவருடன் சிங்கப்பூரில் இருக்கின்றார். தற்போது ஒரு ஹோட்டலில் தங்கியுள்ள திரு விக்ரமசிங்க தனக்கு சிகிச்சை அளிக்கும் சிறப்பு மருத்துவர்களிடமிருந்து முழுமையான ஒப்புதலை பெற்ற பின்னர் இலங்கை திரும்ப திட்டமிட்டுள்ளார். முன்னாள்
முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிளவினால் வெளியிடப்பட்ட சர்ச்சைக்குரிய நூல் வெளியீட்டு விழாவில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டமை தொடர்பில் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தனது கடும் அதிருப்தியையும் அதிர்ச்சியையும் வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள விசேட ஊடக அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: உதய கம்மன் பிளவின் நூல் வெளியீட்டு விழாவில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் கலந்து கொண்ட செய்தி எனக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதலால் நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் எனது ஆதரவாளர்களும் பொதுமக்களும் எமது கட்சி தலைவர் இந்த நிகழ்வில் பங்கேற்றதை எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியை ஆதரிக்கின்ற அனைத்து இன மற்றும் மதத்தை சார்ந்த மக்களும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் என்ற ஒரே நிலைப்பாட்டிலேயே உள்ளனர். இவ்வாறானதொரு பின்னணியில் அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக கருதப்படும் உதய கம்மன் பிளவின் குறித்த சர்ச்சைக்குரிய நூல் வெளியீட்டு விழாவில் எமது கட்சித் தலைவர் கலந்து கொண்டதை என்னால் ஒருபோதும் நியாயப்படுத்தவோ அல்லது ஏற்றுக்கொள்ளவோ முடியாது. இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழில் சிறுமியிடம் அத்துமீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பிக்குவிற்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவை சாவகச்சேரி நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இதன் அடிப்படையில் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நாவற்குழி விகாரைக்கு அருகில் வசிக்கும் குடும்பத்தை சேர்ந்த சிறுமியொருவர் அண்மையில் வீட்டு பாவனைக்காக விகாரைக்கு குடிதண்ணீர் எடுக்கச் சென்றுள்ளார். இதன்போது அங்கு நின்ற பௌத்த பிக்கு ஒருவர் அச்சிறுமியிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். குறித்த வழக்கு நேற்றைய தினம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சந்தேக நபரை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.